ஹலோ எவ்ரிவன். பைபிள்ல தானியேல் 3 வேளையும் ஜெபிச்ச சம்பவம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஜெபிக்க கூடாதுன்னு கட்டளையிட்ட பிறகும், அவர் தினந்தோறும் 3 வேளையும் தேவன நோக்கி பார்க்கிறத கொஞ்சம் கூட விடவே இல்ல. அவர் தேவன நோக்கி ஆராதிச்சாரு. இப்படி அவர் ஜெபிச்சதுனால அவருக்கு கிடைச்ச பலன் என்னன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர தூக்கி சிங்கக்கபில போட்டாங்க. இவருக்கு ஒரு மரண தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. இவனை என்ன செய்யலான்னு வகை தேடிட்டு இருந்தாங்க. சிங்கக்கெபிக்குள்ள போட மட்டும் தான் அவங்களால முடியும். சிங்கங்களின் வாய்களை கட்டுகிற அதிகாரம் இல்ல. தானியேல் யார ஆராதிச்சார் அப்படின்னு சொன்னா, அந்த சிங்கங்களின் வாய்களையே கட்ட அதிகாரம் உள்ள தேவனை. இன்னைக்கும் உங்க குடும்பத்துல ஒருவேளை நீங்க மாத்திரம் ஜெபிக்கிறவங்களா, ஊழியம் செய்யறவங்களா, உங்களுக்கு ஏற்ற சப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம். சுற்றிலும் உங்களை பரியாசம் பண்ற ஜனங்கள் மத்தியில நீங்க இருக்கலாம். நான் மட்டும்தான் ஜெபிக்கிறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு நாளும் நீங்க அந்த நிலைமைய ஒரு சூழ்நிலை நிமித்தமா, வருத்தத்து நிமித்தமா விட்டுறாதீங்க. உங்களை சிங்க கெபிக்குள்ளதான் அவங்களால தூக்கி போட முடியுமே தவிர, சிங்கங்கள் உங்களை கடிக்க, உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டாரு. நீங்க நிச்சயமா அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வரும்போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பாங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி இருக்கீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். தானியேல் சிங்க கெபிக்குள்ள போகும்போதும் கூட அவருடைய விசுவாசத்தை, ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையை விட்டுறல. நீங்களும் சோர்ந்து போயிருந்து எதையுமே விட்டு கொடுத்துறாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவாரு. உங்க கூட அவர் இருக்கிறது நிச்சயம் எல்லா கண்களும் காண செய்வாரு. பிளெஸிங்ஸ்.